கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கெது நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட மீண்டும் ஒரு விசை இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நீங்கள் எல்லோரும் எழுவிருங்க, திடமனதாயிருந்து அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. காத்திருப்பது என்பது எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னு சொன்னா அவசர அவசரமா எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். நேரம் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க, அதை பயன்படுத்தி கொள்வாங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்க, நோவாவுடைய பேழை கட்டும் பொழுது எத்தனை வருடங்கள், 120 வருடம் அதை கட்டுவது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தியத்தை அவர் சொல்றார். தேவர் அவர் கொடுத்த கட்டளைகளை அவர் சொல்லி தரார். இந்த மாதிரி என்ன வரும், மழை வரப்போகுது, நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும், நம்ம இந்த பிழைக்குள்ள போகணும், எல்லாத்தையும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கண்டிப்பா சொல்லி கொண்டே இருந்திருப்பாரு. ஆனா அதுல ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னா, எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நேரம் எடுத்திருக்கும். நம்ம நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன ஒரு டூர் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 2 பஸ் நிறைய மக்கள் அழைச்சிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா எத்தனை ஏற்பாடுகள். அதன் நேரத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாரையும் அழைச்சி ஏத்துறதுக்குள்ள பாதி ஜீவன் போயிடும். யாருக்கு, ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு. ஆனா மற்றவங்களாம் என்ன, நம்ம போறவங்களாம் ரொம்ப ஜாலியா போவோம், பொறுமையா போவோம், பொருட்களை எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி இங்க பாருங்க, நோவா எவ்வளோ ஒரு ஜாக்கிரதையா, எவ்வளோ பொறுமையா, எவ்வளோ காரியங்களை செஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. அவர் என்ன செஞ்சிருப்பாரு, எல்லா அனிமல்ஸும் போகும். நான் நினைச்சு பார்த்தேன், பெரிய பெரிய மிருகங்கள்லாம் வேகமா போயிருக்கும். இந்த டாட்டாய்ஸ் ஆமை எப்படி போயிருந்திருக்கும், ரொம்ப மெதுவா போறது இல்லை. அது மாத்திரம் இல்லை, அதோட இந்த நத்தை அதெல்லாம் எப்படி போயிருந்திருக்கும், ரொம்ப பொறுமையா அது டைம் எடுத்து தான் போயிருக்கும். அதனால ஓடி இருக்க முடியாது. பட் ஆண்டோடைய வழிநடத்தல் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியல. பட் கண்டிப்பா என்னது, எல்லாத்துக்கும் காலம் இருந்துச்சு பொறுமையோடு. ஆனா நம்ம என்ன செய்வோம், எல்லா காரியத்தையும் அவசர அவசரமா செஞ்சுட்டு பின்னாடி யோசிப்போம், ஐயோ இதை இப்படி செஞ்சிருக்கலாமே, அது அப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அதான் இங்க நமக்கு சொல்லுது, நீங்க என்ன செய்யணும், திடமனதா இருங்க. நீங்க காத்திருக்கிறீங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்க, அப்படி வரப்போறாரு, நம்ம அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லி காத்திருக்க. நீங்களும் எப்படி இருக்கணுமா, திடமனதா இருக்கணும். அப்பதானே செய்யுமா அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவாரேன்னு சொன்னா, நோவாவுடைய காரியங்களை யோசித்து பாருங்க. எவ்வளவு ஒண்ணுமே யாருக்குமே மழை என்னன்னு தெரியாத அந்த காலகட்டத்துல அவர் சொல்லுகிற காரியம் எவ்வளவு, எத்தனை பேர் அவரை பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அவர் என்ன செய்யல, எது பெருசா எடுத்துக்கல. அவருடைய நோக்கெல்லாம் என்ன, தேவன் எனக்கு இதை சொன்னாங்க, அவர் இதை எனக்கு வெளிப்படுத்தினாங்க, அவர் இப்படி செய்ய சொன்னாங்க, இந்த அளவு இப்படித்தான், இது இப்படி செய்யவே முடியாதே அப்படின்னு எல்லாரும் அவரை சொல்லியிருப்பாங்க. அதனால அவர் எதையும் காதுல வாங்கல. அவருடைய எண்ணெல்லாம், அவருடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அவருக்கு கொடுத்த காரியத்தை செய்வதில் தான். இப்போ நாம அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம்னு சொன்னால், நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்தையும், அவசரமான காரியம் எல்லாத்தையும் அவசர அவசரமாக செய்யாதபடி, எல்லாமே வாழ்க்கையில் அவசர அவசரமாக சில நேரத்தில் அவசர அவசரமாக பேசிடுவோம். ஐயோ இதை பேசியிருக்க வேண்டாமேன்னு யோசிப்போம்ல. அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம விட்டு என்ன செய்வோமா, நீக்கி போடணும். நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் எப்படி செய்யணுமா, ரொம்ப நேர்த்தியாக, பொறுமையாக, அவசரப்படாமல். சொல்லுவல சில பழமொழிகள்லாம் இருக்குது, ஆத்திரக்காரனுக்கு என்னது புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேற என்ன சில காரியங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஒரு விசேஷமாக நீங்க பார்த்தீங்கன்னா, பெண்கள் கோலம் போடுவதை பார்த்துருக்கீங்க. அவங்க அவசரமா போடுவாங்களா, அதுக்கு அழகா ஒரு புள்ளி வைப்பாங்க, அதுக்கு கனெக்ஷன் எந்தெந்த லைன்ல போய் அந்த புள்ளி மேல படாதபடிக்கு ரொம்ப நேர்த்தி என்ன செய்வாங்க, அதை போட்டு ரொம்ப அழகா அதை கன்க்ளூட் பண்ணுவாங்க, முடிப்பாங்க. அப்பதான் அது ஒரு தோற்றத்தை தரும். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒரு நல்ல ஒரு தோற்றமுள்ள தேவனுடைய பிள்ளையா தெரியணும் அப்படின்னு சொன்னா, நாம செய்கிற காரியம் எப்படி இருக்கணுமா, பொறுமையாக நிதானத்தோடு நம்ம காரியங்களே செய்யணும். அப்படி செய்யும் பொழுது என்ன செய்ய மாட்டோம், நமக்கு எரிச்சல் வராது. இதுக்காக காத்திருக்கிறோம். விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா, இப்பெல்லாம் இப்போ ஷாப்பிங் மாலுக்கு போறீங்கன்னு சொன்னா, ஒரு கடைக்குள்ள போகணும்னு சொன்னா
செக் பண்ணுவாங்க, பேக் செக் பண்ணுவாங்க. நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்ம போய் வாங்க தானே போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிமார்ட்னு இருக்குது, நிறைய எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஹேண்ட் பேக்கும் என்ன செய்வாங்க, ஒரு டேகு, அது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, திறக்க முடியாது. நான் சொல்லுமா என்னுடைய ஃபோன் உள்ளே இருக்குமா, கையில் எடுத்துக்கோங்களா, கையில் எடுத்து நம்ம எங்கேயாவது விட்டுருவோம்னு சொல்லி தான் பேக் எடுத்துகிட்டு போகணும். ஒருவேளை கையில் ஏதாவது ஒரு பேக் எடுத்து போனால் அதையும் கட்டி கொடுப்பாங்க, சில நேரம் அதை அவங்களே வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு என்ன இருக்கும்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், என்னடா இந்த கடைக்கு வந்துமே இருக்கும். ஆனால் உள்ளே போயிட்டு வரும்போது சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா நம்ம தேவையான பொருட்களாக வாங்கிட்டு வரும்போது. இந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவருக்காக காத்திருக்க நீங்களும் நானும் சில வேளையில் நமக்கு சில காரியங்கள் நமக்கு என்ன செய்யும், எரிச்சலை ஊட்டும். ஆனாலும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் படாதபடிக்கு நம்ம சரி அது ஒரு பாதுகாப்பு தான் அப்படி நம்ம எடுத்துக்கணும். நம்முடைய பேகை யாரும் திறந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம ஷாப்பிங் பண்ணுற அந்த நேரத்தில் நம்ம கவனம் அங்கே இருக்கும்பொழுது யாரும் நம்ம பேக்கில் கைவிடுறது கூட நமக்கு தெரியும். அது ஒரு அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் அப்படி தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சில காரியங்களை அனுமதிக்கிறார். சில காரியங்கள் ஏன் நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, ஆனாலும் கூட தேவன் என் வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. இதுலேருந்து நான் என்ன பாடத்தை கற்றுக்கணும், இதுலேருந்து நான் என்ன தவறுகளை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவத்திலிருந்து நம்ம என்ன செய்யணுமா, திடன் கொள்ளணும். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க செய்வாங்க எப்படி இருப்பாங்களாம், திடமனதாக இருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசில் எப்பவுமே எப்படி இருக்கணும், அவரையே நம்பி அவருக்காக காத்திருக்கிறோம். அவர் எங்களை ஆதரிப்பார், அவர் எங்களை பலப்படுத்துவார், அவர் எங்களுக்கு சுகம் தருவார், அவர் எங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பார், அவர் எங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில நல்ல காரியங்களை நடத்துவார், அவர் எங்களுடைய தொழிலில் நல்ல காரியங்களை எங்களுக்கு உயர்வை தருவார், அவர் எங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அதனால திடமனதாக இருங்கள், உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஸ்திரப்படுத்துங்க. ஏன்னு சொன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படி இல்லை, கேளாதவர் இல்லை, பார்க்காதவர் இல்லை, செய்யக்கூடாதவர் இல்லை, யாருமே செய்ய முடியாத அற்புதங்களை செய்கிறவர், தண்ணீரை ரசமாக மாற்றுகிறவர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர், பார்வையற்றவர்களுக்கு பார்வை தந்தவர், காது கேளாதவர்களுக்கு அவருடைய காது செவிகள் கேட்கிற திறனை கொடுத்தவர், பேச முடியாதவர்களுக்கு ஊமையர்களுக்கு அவர் பேச கொடுத்தவர். இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்ய அவருக்கு வல்லமை இருக்கிறது. நீங்களும் நானும் அவர் மேல் நம்பிக்கையாக காத்திருந்து திடமனதோடு காத்திருந்து நம்முடைய இருதயத்தை ரொம்ப அவருக்காக அவருடைய இருதயத்தில் அவர் வந்து தங்கும்படியாக எல்லா நற்குணங்களோடு நம்ம வாழ்வுன்னு சொன்னால் நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. அவர் நமக்கு என்ன செய்வார், நீங்கள் அவர்கிட்ட கேட்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே உண்மையே நான் நேசிக்கிறேன்னு சொன்ன அந்த திடமனதை நம்ம கேட்போம், பெற்றுக்கொள்வோம், ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற நாங்கள், மேல் விசுவாசத்தோடு காத்திருக்கிற நாங்கள், எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் உண்மையை நோக்கி இருக்க அதற்கான மனதையும் திடமான ஒரு மனதையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தையும் நாங்கள் சிறப்பட்டவர்களாக காணப்பட கிருபை செய்யுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லவர், எல்லாவற்றுக்கும் அதிகாரியான கர்த்தர் என்பதை ஆண்டவரே ஊர்ஜிதமாக எங்களுடைய இருதய பலகையில் நாங்கள் எழுதி கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாங்க. எந்த சூழ்நிலையிலும் விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.